Hey guys, welcome back to our channel. If you first time பார்க்குறீங்க அப்படினா என்னோட நேம் தரணி and இத நீங்க first time சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு அந்த bell பட்டனை press பண்ணிடுங்க. அப்பதான் next time நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு notifications வரும். So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரே ஒரு eyeshadow palette வச்சு எப்படி full looking பண்றது அப்படினா பேஸ் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேஸ் இல்லாம highlighter கான்டூர் ப்ளஷ் ஐஷேடோ எல்லாமே வந்து ஒரே ஒரு ஐஷேடோ பேலட் மட்டும் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்மளால் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை தாராளமாக வந்து மல்டிபிள் யூஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணேன். ஸோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக காட்டியிருக்கேன் அண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் இப்போ டக்குன்னு வீடியோ கொண்டு போகலாம். ஸோ என்னோட பேஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ஐஷேடோ வச்சு எப்படி மற்றதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்மளோட ஐஷேடோ இருக்குது. திஸ் வாஸ் பியூட்டியோட ஐஷேடோ நம்பர் 4. இந்த பேலட் யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பூலி வச்சு நல்லா கோம் பண்ணிவிட்டு ஸோ இதில் இருக்க டார்க் ப்ரௌன் ஷேட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் ஓவரில் தான் இருக்க போகுது. ஏன்னா அன்றைக்கி வந்து ஹெவி ரெயினாக இருந்தது. ஸோ என்னால் வீடியோலேயே பேசிகிட்டே வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப நாய்ஸாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வாய்ஸ் ஓவரே கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு நான் ஐஷேடோ போகிறேன். ஐப்ரோஸ் எப்பவுமே ஃபில் பண்ணுற மாதிரி தான் பண்ணேன். ஸோ அது பெருசாக சொல்ல எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்க இந்த ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். என்னோடய அவுட்டர் கார்னரில் கொஞ்சம் நல்லா இன்டென்ஸாகவும் அண்ட் இன்னர் கார்னரில் கொஞ்சம் நல்லா மைல்டாகவும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் சென்டரில் நம்மளுக்கு ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் ஆகும். அங்கே நம்ம கிளிட்டர்ஸ் அப்ளை பண்ணும் போது அது அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணுறேன். இன்றைக்கி பேஸ் வந்து நான் கொஞ்சம் டியூவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால கொஞ்சம் நல்லா க்ளாஸாக பண்ணேன். உங்களுக்கு இந்த டியூட்டோரியல் வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபெஸ்டிவ் சீசனுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ளோவி மேக்கப் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்படி பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் அந்த ஷேடை இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டென்ஸ் பண்ணுறேன். ஸோ தட் கொஞ்சம் நல்லா தெரியும் பாப்ட் அவுட் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரில் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ரெண்டு கண்ணுக்கும் சேம் ஸ்டெப் நான் பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோ பேலட் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான், 250 rupees தான். பட் அதனோட பிக்மெண்டேஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஸ்விஸ் பியூட்டியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நம்ம கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சென்டரில் இருக்க கிளிட்டர் எடுத்து என்னோடய சென்டர் ஆஃப் த லிட்ஸில் அப்ளை பண்ணி என் கையிலே நல்லா அதை நல்லா ஈவன் அவுட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அங்கே இருக்க ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா இன்னருக்கு கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட்டே வந்து இன்னரில் போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்து அது கலர் பிக்மெண்ட் அப்படியே ஒட்டிக்கும். பிகாஸ் இது வந்து ஐஷேடோன்றதுனால டக்குன்னு போய் ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. ரொம்ப போட்டோம் அப்படின்னா பஃபூன் மாதிரி ஆயிரும். ஸோ அப்படி ஆக வேணாம் நமக்கு.
ஸோ நீங்கள் அவுட்டர்லேருந்து போட்டுட்டு அது ஈவனாக ஃப்ரண்ட்டில் பிளெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம ட்ரான்சிஷன் ஷேட் போட்டதே என்னோடய லோயர் லேஷ் லைன்லேயும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்க ப்ரௌன் ஷேட் எடுத்து கான்டோராக நான் யூஸ் பண்ணுறேன். கான்டோர்னு இல்லை, இது வந்து லைக் ப்ரான்சர் மாதிரி யூஸ் ஆகும். எப்போவும் நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோமோ நான் அங்கெல்லாம் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். லைக் என்னோடய சின், சீக்ஸ், நோஸ் பிரிட்ஜ் இதெல்லாம் தான் நான் கான்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த கோல்டு ஷேடே வந்து நான் ஹைலைட்டராக யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நம்ம எப்போவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற ஷேடை விட இது நம்ம ஸ்கின் டோன்லேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல், இன்னர் க்ளோ மாதிரி இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கே பார்த்தா தெரியும் என்னோடய இன்னர் க்ளோ மாதிரி இருக்குது அந்த ஹைலைட்டர் ஷேட். நம்ம ஒரு ஹைலைட்டர் யூஸ் பண்ணதுக்கான ஃபீலே இல்லை. ஸோ எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட்டடாக வேணும்னு நினைக்கிறேனோ நான் அங்கெல்லாம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதோட இந்த லுக் அவ்வளோதான். நான் போயிட்டு என்னோடய லுக்கை ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். லிப்ஸ்டிக், காஜல், லைனர், லேஷஸ் அண்ட் பிந்தி வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸில் எங்கே சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட்ஸ் நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் பை பை ஃப்ரம் தரணி.